கலைஞர் அவர்கள்தான் எங்களுக்கு எல்லாம். நாங்கள் ஒன்றியத்தின் பெருந்தலைவராக இருந்த அமைச்சராக உடனடியாக பொறுப்பேற்ற காரணத்தால் எங்களை கேட்டால், உனக்கு என்னை அழைத்து கேட்டார் கலைஞர், உனக்கு ஃபைல் பார்க்க தெரியுமா என்று கேட்டார். ஓரளவுக்கு பார்ப்பேன் ஒன்றியத்தில் என்று சொன்னபோது அருகிலே அமர வைத்து கோப்புகளை எப்போ பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லி எங்களை வளர்த்தவர். அதோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அவர் வளர்த்ததோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அரசியலிலே எதிரிலே இருக்கிறவர் வழக்கு தந்து சிறையில் இருக்கிற போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கு போட்டியாக இடம், அந்த இடத்திலே நான் நின்ற இடத்தை கேட்டபோது இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் கலைஞரிடம் சொல்லி நேரில் சிறையிலே பார்த்துவிட்டு வந்தேன், அவரே நிற்கிறேன் என்று சொல்லி அந்த சங்கடம் வந்த நேரத்திலும் தொடர்ந்து ஆதரவு தந்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். அன்றைய முதலமைச்சராக நான் தளபதி அவர்கள் தான் எங்களை வளர்த்து ஆளாக்கினார். இவ்வளவு பெரிய இலாக்கா முதலமைச்சர் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் பார்த்த போக்குவரத்துறையும் தந்தார். இன்றைக்கு இருக்கிற பழைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர் பார்த்த உள்ளாட்சித்துறையை தந்தார். இன்றைக்கு அந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான துறையாக அது இருக்கிற காரணத்தால் அந்த தளபதி அவர்கள் எங்களை, அவர் உள்ளாட்சியில் இருந்த காரணத்தால், மேயராக இருந்த காரணத்தால் அதில் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பல ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்கியவர் தளபதி அவர்கள். அவரையும் கலைஞரையும் நான் மனதார வழங்குகிறேன். எங்களோடு இன்றைக்கு பணியாற்றிக் கொண்ட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய உதயா அவர்கள், எங்களுடைய இளவல், இந்த இயக்கத்திற்கு வருங்காலத்திலே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளவல், அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த இயக்கத்திலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 40-45 ஆண்டு காலம் தொடர்ந்து எங்களை ஆளாக்கி உருவாக்கிய கலைஞர் அவர்கள், அதை தொடர்ந்து தளபதி அவர்களும் என்னை ஆளாக்கினார்கள். நான் இந்த கட்சி சொன்ன வேலையை பொதுமக்களின் நலன் கருதி எந்த பணியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியாளராக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நகராட்சி துறையிலே நான் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்முடைய சௌமியா மானு உறுப்பினர் சௌமியா அம்பிமணி அவர்கள் சொன்னார்கள், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நீங்கள் சபையிலே வைக்கவில்லை என்று 2 முறை கேட்டு, நான் திருப்புகழ் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்புகழ் தலைமையிலே கமிட்டி அமைக்கப்பட்டது. 31/1/2022 இடைக்கால அறிக்கை தந்தது. 14/3/2023 அன்று இறுதி அறிக்கை தந்தது. அப்போது தலைமை செயலாளராக இருந்த திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அப்போது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன் சிங் பேடி அவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலே மாண்பு முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் இந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இங்கே தலைவர் அவர்களால் வறுக்கப்பட்டு எனக்கு அதிகாரிகளுடைய, எங்கள் துறை அதிகாரிகளினுடைய ஆதரவு என்பது மிக சிறப்பாக எனக்கு முதலிலே மின்துறையை பார்த்தபோது டிவி அந்தோணி அவர்கள் தான் எனக்கு சேர்மன், இபி சேர்மன். அவர்தான் வட சென்னையிலே 2200 ஏக்கர் அளவில் நம்முடைய கலைஞர் அவர்கள் வெங்கட்ராமன், ஜனாதிபதி வெங்கட்ராமனை வைத்து வந்து அடிக்கல் நாட்டி புதிய அனல் மின் நிலையம் தொடங்க வைத்தது அவருடைய காலத்தில் தான். எங்களோட செயலாளராக இருந்தவர்கள் தொடர்ந்து 5-6 செயலாளர்களும் தலைமை செயலாளராக தரம் உயர்ந்து தலைமை செயலாளராக பணியாற்றி இருக்கிறார்கள். சாரங்கி, திருப்பாதி, மாலதி, இப்போது சிவதாஸ் மீனா, இப்போதும் கூட நம்முடைய தலைமை செயலாளர் கூட எங்கள் இலாக்காவிலே ஒரு துறைக்கு அதிகாரியாக பணியாற்றார். இன்றைக்கு பேடி அவர்கள் எங்கள் மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இந்த மாநகராட்சியிலே வெள்ளத்தடுப்பு பணிகளை முழுமையாக அறிந்தவர் என்ற வகையிலே அவரும் இந்த பல பணிகளை சென்னையிலே செய்திருக்கிறார்கள். எனவே உணவுத்துறையில் இருக்கின்ற போது ராமுவாக இருந்தாலும் சாந்தாசில நாயர் அவர்கள் எங்கள் திருச்சி மாவட்டத்துடைய முதல் ஆட்சித்தலைவர். அவர்தான் எங்கள் கிராமத்திற்கு முதல் வந்தார். எனக்கு உணவுத்துறை ஆணையராக இருந்தார்.
இப்போது இருக்கிற உணவு அமைச்சர் அவர்கள் நீங்கள் அரிசியை இலகுவாக இப்போது 40 லட்சம் டன் 50 லட்சம் டன் அரிசியை பெறுவது போல 96ஆம் ஆண்டெல்லாம் அப்படி அரிசி கிடைக்காது. அஃப்ளூயன்ட் செக்ஷன், மிடில் இன்கம் குரூப், லோயர் இன்கம் குரூப் என்று 3 வகையாக வைத்து மத்திய அரசு ஒன்றிய அரசு தருகிற விலையிலே அரசாங்கம் பணம் கட்டி அதை வாங்க வேண்டும். அப்படி வாங்க வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசை சென்று கேட்டு அதை பெறுவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ரேஷனிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அன்றைக்கு மிக பிரச்சனையாக வந்துவிடும் என்ற காரணத்தால் கலைஞர் அவர்கள் அடிக்கடி டெல்லி சென்று அதை பார்க்க சொல்வார்கள்.